4000 முறுக்கு, 2000 லட்டு, கட்லி, பீரோல், ட்ரெஸ்ஸிங் டேபிள். பசங்களுக்கு வந்து பொண்ணு கிடைக்கிறது வந்துட்டு டிமாண்ட் தான். பொண்ணுன்னு கிடைச்சா போதும்லாம் இப்ப எல்லாம் யாரும் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. இது வந்து பொண்ணுக்கே ரொம்ப டிமாண்ட் ஆக்சுவலா எங்க ஊர் சைடுல எல்லாம். இங்க யாருமே நகை வாங்காம கல்யாணம் பண்றது இல்ல. முன்ன மாதிரி எல்லாம் அந்த வரதட்சணை கேட்கறத நேரடியாக கேட்பது அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு வரதட்சணை எப்படி நாசூக்காக கேட்கப்படுகிறது? வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம் சும்மா காத்து வாங்கலாம்? எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா? எங்க வீட்டுக்காரோட பெரியப்பா பொண்ணு ஒரு 65 பவுன் நகையும் போட்டு மாப்பிளைக்கு ஒரு 8 பவுன் போட்டாங்க. 4000 முறுக்கு, 2000 லட்டு. 4000 முறுக்கா? ஏய் யாரா நீங்க? அவங்க வீட்ல முக்கி 300 பேருக்கு மேல எண்ணவே முடியாது அவங்களுக்கு. 4000 முறுக்கு 2000 லிட்டர் எவ்வளவு ஆகும்? அவங்க 48000 கிட்ட வந்துட்டு. முறுக்கே 48000. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. இது 4 மூட அரிசி, கட்லி, பீரோல், ட்ரெஸ்ஸிங் டேபிள், 4000 முறுக்கு, 2000 லட்டு. கொடுக்கிற இடத்துலயே இன்னும் நிறைய பேர் ஆக்டிவா தான் இருக்கிறாங்க. இப்ப நீ கருப்பா இருக்க கூட நகை போட்டு உன்னை கட்டி கொடுக்கணும். எங்களுக்காகலாம் நாங்க ஒன்றும் கேட்கல. எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு. இதுக்காக நீங்க ஏன் செலவு பண்றீங்க? டெபாசிட்டா அவங்க பேர்ல போட்டு விட்டுருங்க, அவங்க பிள்ளைகளுக்கு யூஸ் ஆகிக்கிறோம். இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அமைதியா இருக்கிறது சார். முதல்ல எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவாங்க சார். இதான் பொண்ணு, இதான் பையன், இந்த அறிமுகத்தெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அமைதி காப்பாங்க. இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. கொஞ்சம் யார் ஆரம்பிக்கிறான்னு பாப்பாங்க. யாருமே ஆரம்பிக்கலனா நீங்களா சொல்லுங்க. மாப்பிள்ளை வீட்ல இருந்து உருட்டி விடுறது. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. மூத்த மருமக வந்து 20 சவரம் போட்டு வந்தா. நான் பார்த்ததில்ல. எனக்கு இருந்தது ஒரு பொண்ணு. அந்த ஒரு பொண்ணு நம்ம பண்ணுமேட்டு நான் ஒரு 15 சவரம் போட்டேன். ஜென்ட்லா பிரசன்ட் பண்றது. ஆனா மருமக எவ்வளவு போட்டு வந்துச்சு, மகளுக்கு எவ்வளவு செஞ்ச அப்படின்னு ஒரு கணக்கு கொடுத்துறது. செஞ்சதை சொல்லி காட்டாதம்மா, இதுக்கு செய்யாமே இருந்திருக்கலாம். வரதட்சணை அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க ஒரே பொண்ணு இருக்கிற வீட்டில இருந்து அதிகமாக பொண்ணு எடுக்கிறாங்க சார். உங்களால என்ன முடியுமோ நீங்க அதை பண்ணுங்க. உங்க பொண்ணுக்கு உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி உங்க இஷ்டம் அப்படின்ட்டு அவங்க கிட்டே அதை விட்டுருவாங்க. இதுல நக்கல் வேறயா? உங்க பொண்ணுக்கு நாங்க 10 பவுன் நகை போடுறோம், உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன போடுவீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நேரடியாவே டிமாண்ட் வைக்கிறாங்க சார். இன்னைக்கு ஒரு கௌரவமா கல்யாணம் பண்ணணும், பொண்ணுக்கும் பார்த்து நகை போடுங்க, இப்படி நாசுக்காதான் அவங்க பேசி வந்தாங்க. கௌரவம்னு சொல்லி ஒண்ணு கொண்டுட்டு வந்தாங்க. எனக்கும் கௌரவம் தான் பெருசு. அப்புறம் வச்சிட்டு போ. கொஞ்சம் நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க. 75 பவுன்ல இருந்து 101 பவுன் வரைக்கும் சாதாரண விஷயம். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. இதெல்லாம் இப்ப சகஜம் தான். 5 பவுன் பொண்ணுக்குங்க சார். மாப்பிள்ளைக்கு ஒரு மோதிரம், ஒரு பிரேஸ்லெட். இதுதான் சிம்பிளான கல்யாணம் எங்க பக்கத்து வீட்டுல நடந்ததுங்க சார். அளவுக்கு நல்லா இருக்கும் பொருளாதாரத்துனா. பொண்ணுக்கு 7 சவரன், மாப்பிள்ளைக்கு 15 சவரன். இதுதான் 25 பவுன் தான் சார். ஒரு பொண்ணு டிகிரி முடிச்சிட்டா அப்படின்னா அவங்க அப்பா வசதியை பொறுத்து இருக்கு. கமிங் பேக் டு மை ஸ்டோரி, 1 month பேக் ஐ காட் மேரிட். ஏன்னா எந்த வந்து லவ் மேரேஜ். 2 வீட்டோட எதிர்ப்பையும் தாண்டி நாங்க 2 பேர் ஒன்னு டிசைட் பண்ணோம். என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. 3 பவுன் வாங்க நாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டோம். 2 பேரோட ரீசனபிளி சம்பாதிக்கிறவங்க. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? இது வந்து பொண்ணுக்கே ரொம்ப டிமாண்ட் ஆக்சுவலா எங்க ஊர் சைடுல எல்லாம். பொண்ணுக்கும் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க 20 சவரன். அந்த பொண்ணு வீட்டுல இருந்து 50 to 60 சவரன் வந்து போடுவாங்க. சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். அதிகபட்சமா பார்த்து எங்க ரிலேட்டிவ்ல கல்யாணம் பண்ணது 100 பவுன் போட்டு 50 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்து வீடு எழுதி கொடுத்தாங்க சார். எப்படி வரதட்சணை சிக்கல்லாம் குறைஞ்சிருக்குன்னு நீங்க இன்னைக்கு சொல்றீங்க? பெண்பிள்ளைகள் எல்லாமே படிச்சவங்களாயிட்டாங்க. பொண்ணை கொடுக்கறவங்க எங்க பொண்ணை நீங்க நல்லா வச்சுக்கிடுவீங்களான்னு கேட்கறது இல்ல. டேய் பாவி, பஞ்சம் தீக்கிற நேரமாடா இது. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? அவருடைய சம்பளம், அவங்க ஸ்டேட்டஸ் பார்த்தே இவங்க கொடுக்கறாங்க. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இப்படி சோதிக்கிறேன். ஆண்களுக்கான ஒரு சிக்கல் பெருகி இருக்கிறதா நான் பாக்குறேன். இங்க நடந்தது எதுவுமே போய் கிடையாது. இங்க யாருமே நகை வாங்காம கல்யாணம் பண்றது இல்ல. நாங்க மட்டும் மாமனார் வீட்டுல பணம் கேட்கறோம். ஊர்ல இருக்க எல்லா மாப்பிள்ளை பணம் கேட்கறான். இந்த எல்லாருமே உட்கார்ந்துருக்கீங்க. யாருமே வந்து சம்பாதிக்க இல்லாத பையனுக்கும் பொண்ணு கொடுக்க ரெடியா இல்ல. இவங்க எய்ம் போறான் ஹையர் தாட்ஸா இருக்க போய் தான் இவங்க சிக்கல்ல போய் விழுறாங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் உயிரை வாங்குற? மேரேஜ் அப்படின்றது ரெஃபரன்ஸ் மூலியமாவோ, மேட்ரிமோனி மூலியமாவோ, லவ் மூலியமாவோ தான் நடக்குது. அவங்க வீடு வச்சிருக்காங்க, கார் வச்சிருக்காங்க, பொண்ணு தர பொண்ணுக்கு நகை சேர்த்து வச்சிருப்பாங்க. ஆல்ரெடி தெரிஞ்சுதான் அங்க அசம்ஷன்ல வராங்க. கரெக்ட். எனக்கு தெரிஞ்ச பசங்களே 30க்கு மேல போனதுக்கு அப்புறமாவும் பொண்ணுகளை வந்து சூஸ் பண்றதுக்கு கணக்கு பாக்குறாங்க. இந்த வீட்ல மொத்தம் 4 பொண்ணு இருக்கிறதா சொன்னேன். அதுல 2 பொண்ணு இப்ப நம்ம பாத்துட்டோம். மீதி 2யும் வர சொல்லி பாத்துட்டோம்னா எந்த பொண்ணு பெட்டரா இருக்குதோ அதுல ஒன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி? சோ பசங்களுக்கு வந்து பொண்ணு கிடைக்கிறது வந்துட்டு டிமாண்ட் தான். பொண்ணுன்னு கிடைச்சா போதும்லாம் இப்ப எல்லாம் யாரும் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய். கல்யாணத்துக்கு அப்புறமா சரி நம்மளுக்கு ஒரு கை கொடுத்து தூக்கி ஒரு அளவுக்கு அந்த ஃபேமிலி இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் நோட் பண்ணி தான் அவங்க கல்யாணம் பண்றாங்களே தவிர அவ்வளவு ஈஸியாலாம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது கிடையாது. அது நான் மறக்கறேன் சார். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். இந்த ஐடி செக்டாரோ இல்ல 6 டிஜிட் 5 டிஜிட் salary வாங்குறவங்க எப்படியாவது பொண்ணு வந்து அந்த ஃபேமிலில கொடுத்துட்டா நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணிடுறாங்க. அரேஞ்ச் மேரேஜ் சொல்றாங்க, அவங்க சொந்தம்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் புரிஞ்சுக்கிட்டே ஹஸ்பண்ட்னு சொல்ல முடியும்? அடிக்கடி கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நீ. தள்ளிடுறா
அவங்க கல்யாணம் பண்ணும்போது எங்க ஃபேமிலி வந்து கொஞ்சம் டவுன், எங்கிட்ட வந்து நகையெல்லாம் எதுவும் வாங்க கிடையாது, கல்யாண செலவெல்லாம் கூட அவங்களே பண்ணிட்டு தான் போனாங்க. ஓஹோ அப்படியா சங்கதி? அதுக்கப்புறமாவும் அவங்களே எது கேட்க தூண்டுச்சு அவங்களோட சூழ்நிலை. அப்ப வந்து நம்ம கஷ்டமா இருக்கும்போது டக்குன்னு அவங்க என்ன பண்றாங்க, பார்வையை வீட்டு பொம்பளை மேல திருப்புறாங்க. ஏய் அப்படி எல்லாம் பார்க்கப்படாது. நான் எங்க வீட்ல இருந்து நான் வந்து உங்க வீட்ல வாழ்றனால தானே நீங்க அந்த பையனை பிடிச்சனால தானே மேம் கல்யாணம் பண்ணிக்கிட்டுங்க. ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? குழந்தைங்களை பாத்துக்கிறேன், நான் வீட்டை பாத்துக்கிறேன், ஏர்ன் பண்றேன், சம்பாதிக்கிறேன், என் சம்பள பணத்தை நான் கொடுக்கறேன். ஆனா குடுக்கலைங்கறத குத்தி காட்டுறத நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன். உங்க வேர்ட்ஸ்ல ப்ளே பண்றாங்க சார். பையன் இவ்வளவு சம்பாதிக்கணும், சொந்த வீடு வச்சிருக்கணும், கார் இருக்கணும். ஆனா பையன் வீட்ல இருந்து உங்க பொண்ணுக்கு நகை போடுங்கன்னு கேட்டா மட்டும் எப்படி டவுரி? இப்ப எங்க அம்மா இப்படி கேட்கும் போது அந்த பையன் வீட்ல இருந்து உங்க பொண்ணுக்கு கொடுப்பாங்கன்னா அப்ப எங்க அம்மா கண்டிப்பா 50% கொடுக்கணும். உன்னை பெத்ததுக்கு உடம்புல பூரிச்சு போயில இருக்கோம். அதுக்கு காரணமே பொண்ணு வீட்டுக்காரங்க தான் சார். பொண்ணு வாழ போற இடம் தானே, நம்ம அதனால 10 பவுன் 20 பவுனா சேர்த்து கொடுப்போம். இப்போ பெண் வீட்டாரே இந்த நெருக்கடி அதிகமாக்கிறாங்கன்னு கொண்டு நினைக்கிறீங்களா? வந்துடுறாங்க சார். கணவருடைய அம்மாவே இவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அம்மா இவ்வளவு நாள் இருந்துட்டே இருக்காங்க போங்கன்னு இவங்க தான் வந்து மாப்பிளையை குத்தி வெளியே அனுப்புறாங்க. இல்லம்மா, அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உங்களுடைய கருத்து சொல்றீங்க, எங்களுடைய கருத்து சொல்றோம். வரதட்சணை மாமியார் பக்கத்துல இருந்து குத்திக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. குத்துறது மாமியார் மட்டும் கிடையாதுங்க, புருஷனே குத்துவான். எங்க வீட்ல இத்தனைக்கு சொந்தம் பெரத்தி கூட கிடையாது. அந்த வெளியில வர்ற வரைக்குமே எனக்கு அந்த குத்தல் இருந்தது. இந்த அளவுக்கு ஒரு குடும்பப்படுத்துங்க யாருங்க? நாத்தனாரோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ அவங்களுக்கு முன்னாடி இவங்க கம்மியா ஒரு நகை போட்டு போனா கூட, ஓ நீ இவ்வளவு போட்டு வந்தியா, பெண் கூட கம்பேர் பண்ணி அவர் பேசுறது இல்லைனாலும் சுத்தி இருக்கவங்க தட்டி விடுவாங்கன்னு சொல்றீங்க. தான் இருக்காங்க. எல்லாம் ஒரே போய் சுத்த டூப்பு. பொண்ணோட பங்கு சொத்தை காலி பண்ணி தான் அவ்வளோ பெரிய கல்யாணங்கள் நடக்குது. அந்த கல்யாணம் முழுக்க வந்து பெண்ணோடைய செலவுல நடக்குது. என்னடா இழிச்சவே பாருங்க. அந்த வரதட்சணை பணம் இவ பங்கு சொத்து இவ அக்கவுண்ட்டுக்கு தானே வரணும். அது ஏன் ஆணுடைய அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க? உன்னெல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? ஆடம்பர கல்யாணம் முழுக்க பெண்ணினுடைய பங்கிலிருந்து தான் நடக்குது. Actually, அது அந்த பொண்ணோட காசு தான். அதை ஏன் கேக்குற? எல்லாம் என் தலை எழுத்து. நான் வேலைக்கு போக மாட்டேன். எனக்கு வீட்டில் உட்காந்து வீடியோ கேம் விளாடணும், கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும். அவன் தானே முடிவு எடுக்கணும். வர்ற புள்ள சம்பாதிச்சு போட்டு என்ன காப்பாத்தினா போதும். மரியாதை அவனை இந்த இடத்த விட்டு போக சொல்லுங்க. இல்ல இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைகள் தான் ஆம்பளை பிள்ளைகள்ட்ட அவ்வளவு எதிர்பார்க்கறாங்க. ஒண்ணுமே மாப்பிள்ளை கிட்ட எதிர்பார்க்காத மாதிரி நம்ம மாப்பிள்ளைங்க தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கற மாதிரியே நீங்க பேசிட்டே போறீங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதா? சூப்பர் பெரியப்பா, மேல சொல்லு, மேல மேல மேல. ஒரு இடத்துல மட்டும் வேணா நீங்க ஒரு பொண்ணு ஒரு இடத்துல ரெண்டு இடத்துலன்னு பேச கூடாது. நான் என்ன சொல்றேன், அழுத்தம் யாருக்கு அதிகமா இருக்குன்னு கேக்குறாமா? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவான். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? இப்ப நான் வந்து என் பிள்ளைக்கு நாங்க கல்யாணம் பண்ற பழக்கம்லாம் இல்லைங்க, எல்லாமே பொண்ணு வீட்டுல பண்ற பழக்கம் தான். காலரை தூக்கி விட்டு நிக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா? ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.